தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ சிம்மில் இன்டர்நேஷனல் ரோமிங் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கு இன்டர்நேஷனல் ரோமிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மை ஜியோ எனக்குடைய அப்ளிகேஷன் தான். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்நேஷனல் ரோமிங் பேக்கை டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஜியோ சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் ஏர்டெலுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. அதுபோல் ஜியோக்கு இந்த மை ஜியோ எனக்குடைய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மை ஜியோ ஆப்பில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் செக்ஷனை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது போல் பேஜ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு நிறைய செக்ஷன் வந்து தந்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் ரோமிங் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் ரோமிங் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போல தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு 2 செக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா தந்திருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃப்ளைட் பேக்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணிக்க முடியும் அல்லது மெசேஜ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து டேட்டாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தந்திருப்பாங்க இன் ஃப்ளைட் பேக்ஸ்ன்றதில். ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து தந்திருப்பாங்க. இதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பல. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஒய்ஃபை காலிங் இருக்கும். இது வந்து செப்பரேட்டான டாபிக். ஆல்ரெடி ஒய்ஃபை காலிங் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் இது வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஒய்ஃபை காலிங்கிறத. ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது வந்துருச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்களே ரிசர்ச் பண்ணிக்கோங்க ஒய்ஃபை காலிங் பற்றி. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் இன்டர்நேஷனல் ரோமிங் பிளான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரி வந்து மேலே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் நினைக்கிற கண்ட்ரி இதில் இல்லை அப்படின்னா சர்ச் கண்ட்ரி இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணிக்க வேண்டியதான். மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரியுமே இதில் வந்து கவர் ஆகிடும். உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வந்து ஒரே ஒரு கண்ட்ரி தான் செலக்ட் பண்ணல. ஸோ நீங்கள் எத்தனை கண்ட்ரி ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் குரூப்பாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் 4 செக்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்குது பாருங்க. குளோபல் பேக் வித் ஒய்ஃபை காலிங். இந்த ஒய்ஃபை காலிங்கிறது செப்பரேட்டான டாபிக். அதை நான் தனியாக போடுறேன். இப்போதைக்கு இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஒய்ஃபை காலிங் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1100 ரூபா வந்து காமிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கும் சேம் பொதுவான ஒரு பேக். ஓகேங்களா, குளோபல் பேக் அப்படின்னா எல்லா கண்ட்ரிக்கும் சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு பேக். 28 டேஸ் வந்து வேலிடிட்டி வருது. மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 933 ரூபா வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கு லோக்கல் கால் பண்ணிங்கன்னா 2 ரூபா ஒரு நிமிஷத்துக்கு வந்து போகும். இதுவே இந்தியாவுக்கு கால் பண்ணிங்கனாலும் 2 ரூபா ஒரு நிமிஷத்துக்கு போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரிக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா ருபீஸ் வந்து ஒரு மினிட்ஸ்க்கு வந்து போகும். இன்கமிங் காலும் பார்த்தீங்கன்னா 2 ரூபா ஒரு நிமிஷத்துக்கு வந்து போகும். மொபைல் டேட்டா வந்து கிடையாது இந்த குளோபல் பேக்கில். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு மொபைல் டேட்டாவும் வேணும், அதே சமயத்தில் வாய்ஸ் காலிங்கும் வேணும் அப்படின்னா கீழே வந்து வாய்ஸ் அண்ட் டேட்டா பேக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபா. 1 டே மட்டும் தான் வேலிடிட்டி. கரெக்டாக பார்த்துக்கோங்க, 1 டே மட்டும் தான் வேலிடிட்டி. 100 மினிட்ஸ் வந்து பேசிக்க முடியும். ஸோ அதே சமயத்தில் 100 எஸ்எம்எஸும் வரும், 250 MB டேட்டாவும் கிடைக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் மேலே தான் இருக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பேக்ஸும். இதில் வந்து உங்கள் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா எத்தனை நாள் வந்து நீங்கள் அப்ராடில் இருப்பீங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பிளான் சூஸ் பண்ணணும் இந்த டியூரேஷன் பார்த்து. இப்போ நான் சொன்ன எல்லாமே எல்லா கண்ட்ரிக்கும் சேம் தான். ஓகேங்களா, நீங்கள் எந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணாலும் இந்த 4 ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒன்று குளோபல் பேக் வித் ஒய்ஃபை காலிங், இதை செப்பரேட்டாக போடலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் பேக் வித்தவுட் ஒய்ஃபை காலிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரி சேமாக இருக்கும். கீழே டேட்டா ஒன்லி பேக் இருக்குல்ல, இதுவும் சேமாக இருக்கும். அதுக்கே இருக்க வாய்ஸ் அண்ட் டேட்டா இதுவும் சேமாக தான் இருக்கும். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு செக்ஷன் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு கண்ட்ரி செலக்ட் பண்ணும்போது இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் பேக் அப்படின்னு ஒன்று தந்திருக்காங்க. ஸோ அதாவது நம்ம எந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரிக்குன்னு செப்பரேட்டாக இருக்கக்கூடிய பேக் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டாக ஷோ ஆகும். ஸோ இதிலேருந்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து கம்மியான ரேட்டில் அதிகமான வேலிடிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பேக்கும் நீங்கள் வாய்ஸ் அண்ட் டேட்டா பேக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த கண்ட்ரிக்குன்னு செப்பரேட்டாக கொடுக்கக்கூடிய பிளான் தான் எப்பவுமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் பேக் அப்படின்னு இருக்குல்ல, அதுமாதிரி யூரோப்பியன் பேக் அப்படின்னு ஒன்று இருக்கும். யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் ஒரு பேக் வந்திருக்கும். நான் வந்து யூரோப் கண்ட்ரி ஒன்று சூஸ் பண்ணிடுறேன். இதில் யுனைடெட் கிங்டம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை சூஸ் பண்ணி ஷோ பிளான்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து யூரோப் பேக் அப்படின்னு ஆப்ஷன் தந்திருக்காங்க. யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரி எல்லாத்துக்குமே இந்த மேலே இருக்க இந்த பேக் தான் ஷோ ஆகும். 2899 ரூபா வந்து காமிக்குது. 5 GB டேட்டா கிடைக்குது, 3 டேஸ் வந்து வேலிடிட்டி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 200 மினிட்ஸ் வந்து வாய்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதற்கும் இந்த வாய்ஸ் அண்ட் டேட்டா இருக்குல்ல, இது வந்து பொதுவான பேக். இந்த வாய்ஸ் அண்ட் டேட்டான்றது எல்லா கண்ட்ரிக்கும். இதில் இருக்க பேக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூரோப் பேக்கில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக தெரியும். அதனால தான் இந்த ஹீரோ பேக்ன்றதை சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கண்ட்ரியை செலக்ட் பண்ணும்போது அந்த கண்ட்ரிக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிளான் வருது அப்படின்னா அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா தான் நீங்கள் இந்த வாய்ஸ் அண்ட் டேட்டாக்கு வந்து வரணும். இதுவே உங்களுக்கு டேட்டாலாம் வேணாம், வெறும் கால் பேசினா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குளோபல் பேக் வித்தவுட் ஒய்ஃபை காலிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நீங்கள் 1 டே மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாய்ஸ் அண்ட் டேட்டா பேக்ஸில் 499 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாக் டைம் தான் தந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு சிலர் வந்து மினிட்ஸாக தந்திருப்பாங்க. மினிட்ஸாக தந்ததை நீங்கள் கண்டுக்க தேவையில்ல. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் குளோபல் பேக் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக் டைமாக தருவாங்க. ஸோ அந்த டாக் டைமாக தரது எவ்வளோ காஸ்ட் வந்து டிடக்ட் ஆகும் அப்படின்றது தான் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.